நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். சரி நண்பர்களே, இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, சிவகங்கை மாவட்ட வருவாய் அலையில் ஏற்பட்டுள்ள கிராம உதவியாளர் பணிகளை நிரப்புவதற்கு ஒரு அறிவிக்கை வெளியிட்டிருக்காங்க அந்த மாவட்டம். அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சிவகங்கை மாவட்ட வருவாய் அலையில் காலியாக உள்ள 60 கிராம உதவியாளர் பணிகளை வட்ட வாரியாக நிரப்ப தகுந்த விண்ணப்பத்திலிருந்து விண்ணப்பங்கள் பெறப்படுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தகுதியின் அடிப்படையில் நிரப்புன்னு சொல்லியிருக்காங்க. சரி நண்பர்களே, அதை பற்றி நம்ம ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். பதவியின் பேர் பார்த்திங்கன்னா கிராம உதவியாளர். கல்வி தகுதி நீங்கள் 5ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதுன்னு சொல்லியிருக்காங்க. வயது பார்த்திங்கன்னா குறைந்தபட்ச வயது வரம்பு பார்த்திங்கன்னா 1/7/2020 21 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதிகபட்ச வயது வரம்பு பார்த்திங்கன்னா 1/7/2025 பொது பிரிவினர் ஓசி கேட்டகரி 30 வயதினரும், பிற்படுத்தப்பட்டோர் பிசி அதாவது மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் எம்பிசி 35 வயசு இருக்கணும். 35 மேலேனா அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிற்படுத்தப்பட்டோர் முஸ்லீம் அதாவது பிசிஎம் அப்படின்னு சொல்லுவாங்க, 35 வயசினரும். ஆதி திராவிடர் எஸ்சி அண்ட் எஸ்சி அருந்ததியர் மற்றும் எஸ்டி பழங்குடியினர் 35 வயசும் சொல்லியிருக்காங்க. சரி, எந்தெந்த வட்டத்தில் இருக்குது, எந்த வருவாய் கிராமத்திலும் மற்றும் இன சுழற்சி அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக இதில் கொடுத்துருக்காங்க. நான் அந்த வட்டம் மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். மற்றபடி தகவல் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் இந்த பிடிஎஃப் லிங்க் உங்களுக்கு தந்துடுறேன். அதில் நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். எந்தெந்த வட்டத்தில் இருக்குது பார்த்தீங்கன்னா, சிவகங்கை வட்டத்தில் மொத்தம் 10 வருவாய் கிராமத்தில் போஸ்டிங் இருக்குது. அதை நீங்கள் அது பக்கத்தில் இருக்கிற நபர்கள் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி காளையார் கோவில் அப்படிங்கிற ஒரு வட்டத்துலேயும் இருக்குது. காளையார் கோவில் வட்டத்தில் பார்த்திங்கன்னா 3 வருவாய் கிராமங்களில் போஸ்டிங் இருக்குது. அந்த இன சுழற்சி முறையும் இதில் குறிப்பிட்டிருக்காங்க. அதை நீங்கள் நான் கொடுக்குற பிடிஎஃப் ஃபைலை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மானாமதுரை வட்டத்தில் 7 வருவாய் கிராமங்களில் போஸ்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இளையாங்குடி அப்படிங்கிற இதில் பார்த்திங்கன்னா வட்டத்தில் மொத்தம் 11 வருவாய் கிராமங்களில் இந்த போஸ்டிங் இருக்குது, கிராம உதவியாளர் போஸ்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருப்புவனத்தில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு வருவாய் கிராமத்தில் தான் இந்த போஸ்டிங் இருக்குது. அதே மாதிரி தேவக்கோட்டையில் 4 வருவாய் கிராமத்தில் இந்த போஸ்டிங் இருக்குது. அதுக்கான இன சுழற்சி முறை எல்லாமே இந்த பிடிஎஃப் ஃபைலில் இருக்குது. நான் சொன்னால் ஃபுல்லாக லென்த்தாக வீடியோ போயிட்டுருக்கிறதுனால உங்களுக்கு நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறேன். அதே மாதிரி காரைக்குடி வட்டத்திலேயே மொத்தம் 5 வருவாய் கிராமங்களில் இந்த போஸ்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் திருப்பத்தூரில் பார்த்திங்கன்னா மொத்தம் 11 இடங்களில் இதே போஸ்டிங்கு கிராம உதவியாளருக்கு வருவாய் கிராமங்களில் ஆள் எடுக்குன்னு சொல்லியிருக்காங்க மாவட்ட நிர்வாகம். இதை இன சுழற்சி முறை எல்லாமே இந்த பிடிஎஃப் ஃபைலில் இருக்குது. நான் அந்த டிஸ்கிரிப்ஷனில் இந்த பிடிஎஃப் ஃபைல் தரேன், அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரி சிங்கம் பூனரி அங்கிற வருவாய் வட்டத்தில் பார்த்திங்கன்னா மொத்தம் 8 வருவாய் கிராமங்களில் இந்த போஸ்டிங் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. சரி நண்பர்களே, இதில் நம்ம என்ன பார்க்கணுன்னா, ஊதியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11,100 மேக்ஸிமம் 35,100 வரை நீங்கள் பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் காலி பணியிடங்கள் இந்த வருவாய் கிராமங்கள் எல்லாமே சேர்த்து மொத்தம் எவ்வளோ இருக்குது பார்த்திங்கன்னா 60 இடங்கள் இருக்குது. அதாவது விண்ணப்பம் சேர வேண்டிய கடைசி நாள் மற்றும் நேரம் பார்த்திங்கன்னா 20/11/2020 பிற்பகல் 5 மணிக்குள்ளே வரணும்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பத்தை அனுப்ப வேண்டிய முகவரி பார்த்திங்கன்னா சம்மந்தப்பட்ட வட்டாட்சியர் அலுவலகம் அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. இப்போ நீங்கள் அந்த வருவாய் கிராமத்துக்குள்ளே இருக்கீங்கன்னா அந்த வருவாய் கிராமத்தோட எந்த வட்டாட்சியருக்கு அனுப்பணுமோ அந்த வட்டாட்சியருக்கு தான் அனுப்பணும்னு சொல்லிட்டாங்க. நிபந்தனைகள் என்னென்னு சொல்லியிருக்காங்கன்னா, ரொம்ப கவனிக்க வேண்டியது, மனுதாரர் விண்ணப்பிக்கும் கிராமத்தில் அல்லது வட்டத்தில் நிரந்தரமாக வசிப்பராக இருக்க வேண்டும் ஒரு கண்டிஷன் சொல்லியிருக்காங்க. வேலைவாய்ப்பு பதிவு மூப்பு அடிப்படையிலேயே நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுவார்கள்னு சொல்லியாச்சு. கண்டிப்பாக மிதிவண்டி ஓட்ட தெரிஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விண்ணப்பதாரர் சமீபத்தில் புகைப்படத்துடன் கீழும் காணும் படிவத்தில் பூர்த்தி செய்து உரிய சான்று நகலுடன் சம்பந்தப்பட்ட வட்டாட்சியர் அலுவலகத்தில் தபால்லையோ அல்லது நேரடியாக அனுப்பலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேற்படி விண்ணப்பதாரின் விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட்டு தகுதியான நபருக்கு நேர்முக அல்லது தேர்வுக்கான அழைப்பான அனுப்பப்பட்டு சம்பந்த வட்டாட்சியர் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுவார் மாவட்ட ஆட்சியர்கள் சொல்லியிருக்காங்க. சரி நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்லதொரு வீடியோ சந்திப்போம். அதே மாதிரி ஊரக வளர்ச்சியில் உள்ள வேலைவாய்ப்புகளை பற்றி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் திரும்பி பார்த்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.